திருவள்ளூர் மாவட்டம் சிறு பழவேற்காடு பகுதியில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் மத்திய அரசு சார்பில் அமையவுள்ள உப்பு தொழிற்சாலை பணிகளை நிறுத்தி திட்டத்தை கைவிடக் கோரி பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொன்னேரி வழக்கறிஞர்கள் தர்ணா மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள கடப்பாக்கம் ஊராட்சி சிறு பழவேற்காடு, ஆண்டார்மடம், கடப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் உள்ள மக்கள் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இதில் 3 கிராமங்களுக்கு இடையே சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் உயர்ப்பு தன்மை உள்ள நிலமாக கருதப்படும் அரசு சொந்தமான நிலம் இருந்து வருகிறது. அங்கு கிராம மக்கள் ஒருபோக அளவில் பயிர் செய்து வந்தனர். அது மட்டுமில்லாமல் அப்பகுதி சுற்றுவட்டார மக்களும் தங்களது சொந்த பட்டா நிலத்தில் பயிர் செய்து வருகின்றனர். மேலும் வடகிழக்கு பருவ காலங்களில் ஆரணி ஆற்று படுகையில் இருந்து வரும் உபரி நீரும் தத்தை, மஞ்சி, கடப்பாக்கம் ஏரியிலிருந்து வரும் உபரி நீரும் இவ்வழியாக சென்று பழவேற்காடு ஏரியில் கலக்கிறது. இந்நிலையில் இப்பகுதியில் இந்திய உப்பு நிறுவனம் சார்பில் உப்பு தொழிற்சாலை அமைப்பதற்கான பணிகள் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு திட்டத்தில் நடைபெற்று வரும் இப்பணிகளை கடந்த மே 1ஆம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்துக்கு பின் பொதுமக்கள் சென்று தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இதனை கேள்விப்பட்டு பொன்னேரி வழக்கறிஞர்கள் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்கினர். அதன் ஒரு பகுதியாக பொன்னேரி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு உப்பு தொழிற்சாலை அமைக்கும் பணியினை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. கூலி வேலைக்கு போகிற மக்கள், இந்த மக்கள் வச்சுக்கிற இடத்துல ஒரு உப்பு தொழிற்சாலை வச்சாக்கா தண்ணி போயிடுச்சு, மரம் செடி போயிடுச்சு, ஏதோ ஒரு அரை காணி 3 காணியில் வந்து ஒரு மானாவரிட்ட பயிர் செஞ்சு சாப்பிட்டுருந்தாங்க, அதுவும் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சுன்னா இந்த மக்கள் எங்கே போய் எந்த ஊரில் குடும்பம் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ நாளாக நடக்குது. மத்திய அரசு திட்டம்னா எங்கே நேரத்துமா போட்டுங்கய்யா? என் ஊர் மக்கள், என் மக்கள் பஞ்ச பராரிங்க, என்னைக்கு வழி இல்லாத மக்கள். அந்த மக்களை அங்கே தொகுதி பிளான் பண்ணால் நாங்கள் எங்கே போவோம்? உப்பு தொழிற்சாலையை எடுத்துகிட்டு வரேன்னா குறைஞ்சதாக வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து உப்பு தொழிற்சாலை நடத்தலாம். அதுக்கப்புறம் குடியிருப்பு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு தீர்மானம் போடாமல், மக்களுடைய கருத்து கேட்காம, யாருடைய மக்கள் வந்து தொடர்ந்து 12 காலமாக வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயம் வந்து கிட்டத்தட்ட தத்தமிஞ்சிலிருந்து, காட்டூர்லேருந்து, கடப்பாக்கிலிருந்து, சிறு பழவேற்காடு, ஆண்டார்மடம் மக்கள் வந்து விவசாயம் செஞ்சுட்டு அதில் வர வருமானத்தை வச்சு பிரிச்சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அங்கே இருக்கிற எல்லா மக்களும் வந்து சாதாரண கூலி வேலை செய்கிற மக்கள், விவசாயம் பண்ணுற மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 450 ஏக்கருக்கு மேலே அந்த இடம் இருக்குது. அப்படி அந்த இடத்த எந்த தீர்மானமும் போடாமல் மத்திய அரசு கொண்டு வந்து ஒரு திட்டம்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் ஒரு டெண்டர் விட்டு ஒரு 2 வருஷமாக நடந்து இப்போ வந்து உப்பு தொழிற்சாலை பண்ணுறாங்க. இந்த உப்பு தொழிற்சாலை நடக்கிறதுனால கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் இப்போ உப்பு தொழிற்சாலை சிறு பழவேற்காடு மக்கள் இருக்கிற பகுதியில் 200 மீட்டருக்குள்ளே உப்பு தொழிற்சாலை நடத்துகிற எல்லா பணியும் விரைவாக நடக்குது. இதுக்கு டெண்டர் விட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த அப்பாவி மக்களை அச்சுறுத்தி அங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி ரவுடியில் வச்சு மிரட்டுறாங்க. அப்படி நடந்ததுன்னா அந்த மக்கள் எங்கே போவாங்க? யாரை கேட்டு இந்த டெண்டர் விடுறாங்க? யாரை கேட்டு இங்கே உப்பு நடக்குது? இந்த தொகுதி யாருடைய தொகுதி? இந்த தொகுதியில் நாங்கள் வசிக்கிறோம். இப்படிப்பட்ட நடக்குது. இங்கே இருக்கிற எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு? எம்பி என்ன பண்ணுறாங்க? அரசு அதிகாரி என்ன பண்ணுறாங்க? மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாரு? இங்கே இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுது? அப்போ மத்திய அரசு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு இது கண்டிக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு அரசு அதுக்கு அப்ரூவ் கொடுக்காம தடுக்கணுமா இல்லையா? அப்போ இந்த பொதுமக்கள் எங்கே போவாங்க? ஒட்டுமொத்தமாக மக்கள் செத்து சாகணுமா? இது மக்களுக்கு கேட்கறதுக்கு நாதியே இல்லையா? இது அநியாயமாக நடக்குது. இதை தமிழக அரசு பார்த்து கண்மூடி தரமாக இருந்தால் எப்படி அது? இது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த உப்பு தொழிற்சாலையை நிறுத்தலைன்னா பொன்னேரியில் மிகப்பெரிய புரட்சி நடக்கும். இது இங்கே பாருங்க யாரும் வந்து காசுக்காக வரல. உண்மையாகவே வந்து எங்களுக்கு இறுதி மூச்சு இருக்கிற வரையும் நாங்கள் போராடுவோம். அதை தொழிற்சாலை நடத்த விடாமல் நாங்கள் தடுப்போம். அதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். இது வரையும் வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கிற வரையும் இந்த போராட்டம் நாங்கள் இது தொடர் போராட்டத்தை துவக்கம். நிச்சயமாக தொடர்ந்து போராடுவோம். இந்த போராட்ட முடிவில் அங்கே உப்பு தொழிற்சாலை நடக்கக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா பொன்னேரியில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்குன்னு சொல்லி இந்த பதிவு தமிழக முதல்வர் அவருக்கு போனோம். அவர் பார்த்து இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துன்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் வந்து அமர்ந்து ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம்.